ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜ் மோமோஸ் தான் செய்ய போகிறோம். சோயா சங்க் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டேஸ்டியான மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சோயா சங்கு ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ ஒரு ஜாரில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க மிக்ஸி ஜாரில். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கார்லிக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சோயா சங்கு உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஆயிலையே நல்லா வதங்கணுங்க. இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஆயிலையே. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது மாவை இந்த மாதிரி திரட்டி எடுக்க போகிறோங்க. இந்த சைஸில் திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங்ஸை வச்சு என்னென்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மோமோஸ் ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. அதில் செஞ்சு வச்ச எல்லா மோமோஸையும் உள்ளே சேர்த்து 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கார்லிக் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மோமோஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரைடு கூட பண்ணலாங்க, அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி மோமோஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வேக வச்சதை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு தக்காளியோட தோலை உரிச்சு எடுத்து அரைச்சிட்டு வர போகிறோம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் ஒரு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சோயா சங்க்ஸ் மோமோஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.